வணக்கம். நான் இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு டிக்கி பண்ண போறேன். அது எப்படி பண்ணுன்னு காமிக்கிறேன்னா, நான் இந்த ரைஸோட டிக்கி பண்றதுக்கு நான் சாதம் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, நான் அரை கப்பு ரவை வச்சிருக்கேன். அதுக்கு அரை கப்பு தயிர், அரை கப் தயிர், அரை கப் ரவை, ரெண்டும் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இந்த சாதத்தை இந்த ஸ்மேஷரால கொஞ்சம் மசிச்சுக்கிறேன்னா, நான் கேரட் வச்சிருக்கேன். இந்த கேரட்டையும் நான் துருவி போட போறேன்னா, இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், அதையும் அதோட போடுறேன். இப்ப தயிரும் ரவையும் வச்சிருக்கேன், அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். இதுக்கு வேணுங்கிற உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து இப்போ செய்ய போறேன். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் இலிப்பு சட்டி வச்சிருக்கேன். அது அந்த ஸ்டீமரில் இது எல்லாத்தையும் இந்த டிக்கி பண்ணி வைக்க போறேன். அது ஆவியில் வைக்க போறேன் நான். இப்போ இது ஆவியில் வேகட்டும். இது ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் அந்த டிக்கியை எடுத்துட்டேன். சூடா இருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறணுது. இப்போ லெஃப்ட் ஓவர் ரைஸோட டிக்கி ரெடி ஆகிடுத்தோம். இப்போ இது தாளிச்சு கொட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இதில் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. நான் இப்போ அதில் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு இருக்கு, அது போடுறேன். இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை அதில் போடுறேன்னா,
டிக்கி போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை திருப்பி போடுறேன். இப்போ வந்து நான் வந்து இதை திருப்பி போட போகிறேன். லெஃப்ட் ஓவர் ரைஸோட டிக்கி வந்து ரெடி ஆகிட்டும். இப்போ வந்து நான் வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். லெஃப்ட் ஓவர் டிக்கி வந்து ரெடி ஆகிட்டும். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கெச்சப் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.